Hello everyone. Good morning to all. Welcome to the Tech to Learn channel. நம்ம இன்னைக்கு எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 2024 எல்டிஎஸ்சி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஆஸ் எ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு வந்து 2 டூல் தேவை. அந்த 2 டூலையும் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் டவுன்லோட் லிங்க்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் டூல். ஓகே, ஸோ இந்த 2 டூலும் தேவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல். இது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆஃபீஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான தேவையான ஆப்ஸ் இப்போ பில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆர்கிடெக்சரில் 64 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எல்டிஎஸ்சி ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024. ஓகே, ஸோ எனக்கு விஷயோவும் தேவை, அதனால் நான் விஷயோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் அதையும் பண்ணிக்கோங்க, தேவை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன ஆப்ஸ் தேவை அது மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். ஓகே, ஸோ தேவையில்லாத ஆப்ஸ் பப்ளிஷர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பப்ளிஷர் வச்சுக்கோங்க. நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஒன் ட்ரைவ் ஃபார் டெஸ்க்டாப், ஸ்கைப் ஃபார் பிஸ்னஸ் எல்லாம் தேவையில்லை, அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சஸ் தேவைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையில்லை, ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் யூகே இல்லைன்னா யூஎஸ் 2 இருக்குது. ஸோ இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இதுலேயும் நம்ம எதுவும் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. ஸோ அன்இன்ஸ்டால் எனி எம்எஸ்ஏ வெர்ஷனில் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அது கேஎம்எஸ்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஜென்ரல். நெக்ஸ்ட் இதில் நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் டேரெக்டாக கீழே வந்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் கொடுத்த அப்புறம் இந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஓகே கொடுத்துட்டு கான்ஃபிகரேஷன்ற நேம்லேயே எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்மகிட்ட 2 ஃபைல் இருக்குது. ஓகே, அந்த 2 ஃபைலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் சி ட்ரைவ் போய்க்கிறேன். நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் 2024 செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. இந்த டெப்ளாய்மெண்ட் டூலில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ரன் பண்ணிக்கோங்க. கண்டிஷனை வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. இது எங்கே ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்கும். அகெயின் சேம் பிளேஸ் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ திஸ் பிசி சி ட்ரைவ் ஆஃபீஸ் 2020. ஸோ ஒன்ஸ் ஓகே கொடுத்தோன்னே கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான டூல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய டூலில் கமாண்ட் டூல் தான் நமக்கு தேவை. ஸோ கமாண்ட் டூல் ஓப்பன் பண்ணிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. சிடி அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதை பார்த்து பேஸ்ட் பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமாண்ட், ஸோ ஜஸ்ட் செட்டப் /configure space configure.xml. ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் டவுன்லோட் ஆகிட்டு கான்ஃபிகரும் பண்ணிடும் சிஸ்டமில். ஓகே, ஸோ கான்ஃபிகர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இது டவுன்லோட் ஆகிறதுக்கு உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடில், உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் டவுன்லோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸ்பீடாக. ஓகே, ஸோ ஒரு ஸ்பீடான இன்டர்நெட் கனெக்ஷனோட இருங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும் டவுன்லோடோட ஸ்பீடை. ஓகே, ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஆஃபீஸ் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் சிஸ்டம் வந்து ஒரு டைம் ரீஸ்டார்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த சேனல் வளர்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து போடுற போஸ்ட்டுக்கும் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே. தேங்க்யூ ஆல். Like, comment, and subscribe.